என்ன பேசுறீங்க நீங்க? உங்களை தான் நான் தற்கூரின்னு சொல்லுவேன். ஏங்க ஆல்ரெடி அவங்க 45% கிராஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 115 தொகுதிகள்ல அவங்க லீடிங்ல இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அவங்க கூட்டணி? இன்னும் ஒரு 2 சீட்டு 3 சீட்டு அது எலெக்ஷனுக்குள்ள அதை கவர் பண்ணிட முடியாதா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்களுக்காக சில பேர் சர்வே எல்லாம் தேர்தலே இன்னும் நடக்கல, தேதியே அனௌன்ஸ் பண்ணல, லீடிங்ல போயிட்டு இருக்காங்க. மக்கள் ஆதரவு அந்த அளவுக்கு இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியல. நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய இந்த பயாஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அங்க மக்கள் மத்தியில போகும்போது அப்படியே எங்க பார்த்தாலும் விஜய் தான் வரணும், விஜய் தான் வரணும், அது கூட தளபதி தான் வரணும், இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க மக்கள்லாம். அப்ப ஆல்ரெடி 115 கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு போது எதுக்கு 2 சீட்டுக்கு அலையன்ஸா? அப்படி அந்த இன்னும் 2 எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 வீடியோ ரிலீஸ் பண்ணாலே இந்த 2 சீட்டு வந்துட போகுது. நான் கூட இந்த மனுஷனை என்னமோ நினைச்சேன். சன் நியூஸ்காரன் ஒரு கேள்வி கேட்பான் பாருங்க, ஈரோட்ல கூடுற மக்களுக்கு என்னெல்லாம் மருத்துவ வசதி பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பான். அதுக்கு ஆல்ரெடி செங்கோட்டையன் அவர்கள் பதில் சொல்லிட்டாரு, இந்த வசதி எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி. மீண்டும் அந்த மனுஷனை வெறுப்பேற்ற மாதிரி கேள்வி கேட்டதுமே மனுஷன் கடுப்பாய் ஒரு பதில் சொல்லிருப்பாரு பாருங்க. பத்திரிகையாளர் நினைச்சப்பான், ஏன்டா இந்த கேள்வி கேட்டோம், இந்த மனுஷன் நாடானா நம்ம பக்கமே திருப்பி விடுறாரு அப்படின்னு. கூடத்துக்கு வரவங்களுக்கு மருத்துவ உதவிக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுது? நீங்களும் வந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லுவேன். 15 ஆம்புலன்ஸ் இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸோட சொல்லியாச்சு. உங்களுக்கு கொஞ்சம் டயர்டா இருந்தா குளுக்கோஸ் பாட்டில் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நான் பக்கா பண்ணிருக்கேங்க. நக்கல்யா அவனுக்கு